அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பும் இடையே தமிழகத்தில் காலாண்டு தேர்வுகள் முடிந்து பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ள நிலையில் தற்போது பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றங்கள் குறித்து தற்போது முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விடுமுறை என்றாலே பள்ளி மாணவர்களுக்கு கொண்டாட்டம் தான். அதிலும் காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு தேர்வை அடுத்து வரும் நீண்ட விடுமுறையானது அவர்கள் உற்சாகத்தில் மகிழ்வார்கள். தற்போது தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கு கடந்த 18ஆம் தேதி காலாண்டு தேர்வு தொடங்கியது. தேர்வுகள் முடிந்து தற்போது விடுமுறை விடப்பட்டுள்ளன. இந்த விடுமுறையை மாணவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு சென்றும் சுற்றுலா தலங்களுக்கு சென்றும் கொண்டாடி வருகின்றனர். இதை அடுத்து மீண்டும் பள்ளிகள் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி திங்களன்று திறக்கப்படுகின்றன. இந்த விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் ஏதும் நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதால் மாணவ மாணவிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பள்ளிக்கு வரவழைத்து தேவையற்ற சிரமத்தை ஏற்படுத்தக்கூடாது என்றும் விடுமுறையை மிகவும் பயனுள்ள வகையில் செலவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது பருவமழை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வருகிறது. மேலும் வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் இதனால் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் அக்டோபர் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் அன்றைய நாட்களில் கனமழை பெய்யும் பட்சத்தில் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.